இன்றைக்கும் நிறையா பணம் படைத்தவர்கள்ட்ட, புகழ் படைத்தவர்கள்ட்ட, அதிகாரம் உள்ளவர்கள்ட்ட இந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதி குறைவாக தான் இருக்கும். அப்போ இன்றைக்கும் நிறைய தொழிலதிபர்கள்ட்ட, நிறைய அதிகாரம் படைத்தவர்கள்ட்ட ஒட்டுண்ணிகள் சில பேர் அப்படி சுற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவர்களெல்லாம் அந்த மாசுக்கும் காசுக்கும் வந்தவங்க, கலண்டு ஓடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை பார்க்கிற பொழுது இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மனிதருக்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, அத்தாடி ஆகா இதுதான் போலி பாசமா, இப்படி பாசம் காமினவங்க இப்படி மாறிட்டாங்களா, மிகப்பெரிய தற்காப்பு கிடைக்கும். இந்த படத்தை நான் இந்த மக்களுக்கு படைத்து கொடுத்தது மூலமாக எவ்வளவு கஷ்டமெல்லாம் அந்த மேக்கப் போட்டு நான் நடித்து என்னை வதச்சிக்கிட்டது மூலமாக மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, இது நடந்த கதை, உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாத கதை. மேபி இந்த கிளைமேக்ஸை தவிர்த்துவிட்டு அதுக்கு முன்னால் உள்ள சம்பவங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு படக்காரரும் இந்த படத்தை பார்க்கிறவர்கள் தற்காத்து கொள்வார். இயக்குனராக நீங்கள் பெற்ற அனுபவங்கள்னா, நடிகராக நாங்கள் பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து கிடைச்ச அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் தம்பி, மூலப்பத்திரம் எழுத்து தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது காட்சி வடிவம். இந்த காட்சி வடிவத்துக்கு அப்படியே நீங்கள் அப்படி போனீங்கன்னா பாட்டில் சொன்னதை காட்சியில் சொல்லிடலாம், வசனத்தில் சொன்னதை பாட்டில் சொல்லிடலாம், உரை நடிகளை சொன்னதை வசனத்தில் சொல்லிடலாம். அப்படியே போனீங்கன்னா வேதத்தில் போய் இன்றைக்கி ரிவர்ஸில் போனோம்னா இந்த காட்சி ஊடகம், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டேஜ் பிளே. இந்த கிராமத்தை விட்டு நான் புறப்பட்ட பொழுது என்ன பண்ணேன், நான் வச்சுருந்த கதையெல்லாம் சினிமா கதைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது மேடை, ஸ்டேஜ் பிளே. ஏடி தொழில் ரீதியாக கற்றுக்கிட்டான்னா கதை எழுதுவதற்கான கெப்பாசிட்டி அவன்கிட்ட இல்லைனா கூட கதையை வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். இப்போ எஸ்பி முத்துராமன் ஐயா, கே ரவிக்குமார் சார்லாம் அதீதமான படங்கள் இயக்குவதற்கு அவர்கள் எழுதிய கதை கிடையாது. ஆனால் கதை பாரதிராஜா சார் முதற்கொண்டு கதையை உள்வாங்கக்கூடிய திறன் வேணுமே, அது ஏடியாக இருந்தால் தான் தெரியும். அதான் ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறது அதை. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இயக்குனராக ஆனதுனால எவ்வளோ தூரம் பயணப்பட்டோம், எவ்வளோ வெற்றிகள் பெற்றோம்ன்றது கிடையாது. வித்து அவ்வளோதானே. அதுதான் அப்போ எடுத்த கதைக்கு தான் நம்ம பண்ணுறோம். அந்த கண்டென்ட் சரியில்லைன்றது மற்ற மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது.